ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலன் தமிழன். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ஷார்ட்ஸாக போடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப பெருசாக இருந்ததுனால ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் அந்த வந்து ஷார்ட்ஸை வந்து மேக் பண்ண முடியலை. அதனால தான் ஒரு சின்ன வீடியோ, ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள். பொழுதுக்கு ட்ரை பண்ணுறவங்க, ட்ரை பண்ணாதவங்க, யாராக இருந்தாலும் சரி, இது ஒரு முக்கியமான ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். கண்டிப்பாக இது யாருக்காவது பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் ஓவர் ரிஜெக்ஷனாக இருக்குது போலந்தில், யாரும் அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ உடனே இந்த வீடியோ போடுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, போன வாரம் வூட்ஸ்ன்ற ஒரு ஏரியாவில், போலந்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டி, அங்கே வட அமெரிக்காவை சேர்ந்த கொலம்பியா நாட்டை சார்ந்தவங்க நம்ம போலந்து சிட்டிசன் 2 நாட்டவரை ஒரு சண்டைகள்னால அவங்க வந்து ஒரு 2 பேரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக போலந்தில் உருவெடுத்திருக்கு. ஆல்ரெடி வீசா இஷ்யூ பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக போய்கிட்டு இருக்குன்னு ஒன்று பார்த்தோம். ஏன் அப்படின்னா, அதுக்கும் போன வருஷத்தில் ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது ஆட்சியில் இருந்தவங்க நிறைய வீசாவை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ஆட்சியில் இருக்கிறது ஆப்போசிட் பார்ட்டி. இவங்க இந்த மைக்ரேட்ஸுக்கெல்லாம் ரொம்ப எதிராக இருக்கிறாங்க. சட்டப்பூர்வமான சிக்கல்கள்லாம் நிறையா கொண்டுட்டு வர்றாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் தான் இந்த வெளிநாட்டிலேருந்து வந்து மற்ற நாடுகள் அதரி செங்கன்லேருந்து இங்கே வந்து கார்டு வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இந்த செங்கன் டு செங்கனுக்குள்ளே பார்டர் கொண்டு வரதாக இருக்கட்டும், மிகப்பெரிய சட்ட ரீதியான சிக்கல்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் யாராவது ஒருத்தர் பண்ணுற ப்ராப்ளம்னால, அந்த கொலம்பியா நாட்டை சேர்ந்தவர் பண்ண இஷ்யூனால் மொத்தமாகவே நார்த் அமெரிக்கா, நம்ம ஏசியன் கண்ட்ரிஸை சார்ந்தவங்க, ஆஃப்ரிக்கா, இவங்கெல்லாம் அதிக அளவில் போலந்தில் மைக்ரேட் ஆகியிருக்கிறதுனால ஸ்டாப் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி அந்த கொலை நடந்ததுக்கப்புறம் போன வாரம் 9ஆம் தேதி ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது. அதில் ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த டைமில் நம்ம வெளிநாட்டை சார்ந்தவர்கள் வேலை பார்க்குறவங்க அந்த டைமில் ஏன்னா போராட்டம் நடக்கும்போது வெளியில் வராதிங்க, போலியான போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க இல்லைனா இனவெறியாக உள்ளவங்க உங்களை வந்து தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்ற மாதிரி நம்ம சர்க்கிளில் உள்ளவங்க போலந்து ஆட்கள் வந்து ஒரு வேண்டி ஒரு ரெக்வஸ்ட் கேட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த வாரம் 19ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 12 மணி அளவில் நாடு தழுவிய போராட்டங்கள் நடக்க போகுது. இப்போ ஆட்சியில் இருக்கிற பிஎம்ஐ எதிர்த்து எதிர்க்கட்சிக்காரங்க ஸ்டாப் மைக்ரேஷன் இந்த மாதிரி ஒரு 2 பேர் நாட்டுக்கு சார்ந்தவங்களை கொண்டுட்டதுனால இனிமேல் வெளிநாட்டவர்களை இங்கே யாருமே வேலைக்கு எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நாடு தழுவிய போராட்டம் நடக்க போகுது. அது எங்கெங்கெல்லாம் நடக்க போகுதுன்னா, போலந்தில் முக்கிய நகரங்களான வார்சாவா, கிடான்ஸ்க்கு, கிராக்கோ, ராக்லோ, போஸ்னன், வூட்ஸ் இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. மார்னிங் 6லேருந்து ஒரு 8 மணி அளவில் முக்கியமான நகரங்களில் வெளிநாட்டவர்கள் யாரும் நடமாட வேண்டாம் அப்படின்ற மாதிரியும், மத ரீதியான எந்தவித ஒரு அணிகலன்கள், அவங்கள ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ் கோடுகள் அந்த மாதிரி எதையும் போட்டுக்கிட்டு பப்ளிக்கில் வர வேண்டாம், சேஃபாக இருந்துக்கோங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. ரொம்பவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக நான் இதை பார்க்குறேன். வெளிநாட்டவர்கள் வந்து இங்கே வேலை பார்த்து ஏதாவது ஒரு இஷ்யூவில் மரணிக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வெளிநாட்டிலேருந்து நம்ம வந்திருக்கிறது எதுக்காக? வேலை பார்க்குறதுக்காக, சம்பாதிக்கிறதுக்காக. நம்ம அதை சரியான முறையில் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்தவித ஒரு இதுவும் இருக்க போகிறது இல்லை. இங்கே வந்து அவங்க கூட பிரச்சனை பண்ணி அவங்கள வந்து கொலை பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இப்போ ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு யாராவது இருந்தீங்கனாலும் ஒரு பர்சனல் அட்வைஸாகவே எடுத்துக்கோங்க. நம்ம ஃபாரினுக்கு போகிறோம் அப்படின்னா, அங்கே வந்து நம்ம ஊரில் என்னவா தான் நம்ம ராஜாவாக இருந்தாலும் வெளிநாட்டில் போகிறோம் அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக போகிறோம்? நம்ம வந்து நம்ம எத்திக்ஸை வந்து மீறக்கூடாது. வேலை பார்க்குறோம், நம்ம அதுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி இருந்துட்டு போகணும். நம்ம அந்த ஃபேஸ்புக்கில் தமிழ் இந்தியன் கம்யூனிட்டி அப்படின்லாம் பார்த்தோம்னா, ட்ராமு, ட்ரெயின், பஸ்ஸு இதில் எல்லாம் நம்ம ஆட்கள் அதிக அளவில் ட்ராவல் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணாமையோ, ஹெட்ஃபோன் மாட்டாமையோ ரீல்ஸ் பார்க்குறது, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது, சத்தங்கள் அதிகமாக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தான். தயவு செய்து இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க, ப்ளூடூத்தை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வால்யூம் கம்மியாக வைங்க. இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம நாடு இல்லை. ஒரு மியூசிக்ன்றது நம்மளுக்கு பிடிச்சிருந்துருக்கும், அவங்களுக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அந்த பையன் பார்த்துட்டு அப்போ சொல்லலை. ஏன்னா இது வந்து அந்த பையன் நீ யார் இதை கேட்குறதுக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக ஒரு கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் போட்டிருந்தார். இது எல்லாருக்குமே, எல்லா நாட்டுக்கு போகிறவங்களுக்குமே பொருந்தும். நம்ம அங்கே போகிறோம், ஒரு இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம தவறாக யூஸ் பண்ணிக்கவே கூடாது. நம்ம எப்படி வட மாநிலத்தவர்கள் இங்கே வந்து வேலை பார்க்குறது நம்மளுக்கு பிடிக்கல, வேண்டாம் ஸ்டாப் பண்ணுங்க, அவங்களால நம்மளுக்கு வேலை போகுது, பிடிக்கல அப்படின்னு சொல்கிறோமோ, எந்த காரணங்கள்லாம் தெரியறதில்ல, இருந்தாலும் அவங்க நம்ம வரக்கூடாது இங்கே அப்படின்ற மாதிரி நம்ம போராட்டங்கள் பண்ணுற மாதிரி இப்போ இங்கே போலந்தில் வெளிநாட்டவர்கள் இங்கே வேலைக்கு வர்றதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடு தழுவிய போராட்டங்கள் நடக்க போகுது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. வேறு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அங்கே நம்ம போகிறோம், வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ஊரில் தான் ராஜா. வெளிநாட்டுக்கு போகிறோம்னா நம்ம ஒரு தொழிலாளி, என்ன வேலைக்கு போகிறோமோ அதை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு திரும்ப வர்றது எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும். எமர்ஜென்சி வீடியோனால தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ண வேண்டியதாக போச்சு. சேஃபாக இருந்துக்கோங்க. போலந்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாடு தழுவிய போராட்டம் ஸ்டாப் மைக்ரேஷன் சொல்லிட்டு ஆட்சியில் இருக்கிறவங்களை எதிர்த்து ஆப்போசிட் பார்ட்டி இதை பண்ணுறாங்க. நம்ம ஊருக்குள்ளே எப்படி ஏதாவது ஒரு போராட்டம் நடக்குதுன்னா, கருப்பு ஆடுகள் உள்ளே பூந்து அந்த கூட்டத்தையே கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், வேறு மாதிரி மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டே கேர்ஃபுல்.
வந்து கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. இது நம்மளுக்கான தொடர்பில் இருக்கிற போலந்து சிட்டிசன் மூலமாக ஃபார்வர்டு மெசேஜ் நிறையா பரவிக்கிட்டு இருக்குது. போன வாரம் சனிக்கிழமையே இந்த மெசேஜ் எனக்கு கிடச்சிருச்சு. நான் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், வேலை ஹெவியாக இருந்ததுனால என்னால் போட முடியல. ஸோ அதையும் ஒதுக்கி இப்போ நைட்டு 9 o'clock நினைக்கிறேன், அந்த டைமில் நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். போலந்து யூரோப்பை பற்றின எல்லா வீடியோ கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நன்றி.